Hi friends, today's special crab fried rice with spring onion. Thailand style crab fried rice. சோறு பெரட்டல் எப்படி செய்யலாம் crab யூஸ் பண்ணி பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். சோறு எடுத்துங்க, சமைச்ச சோறு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி. crab stick 6 எடுத்துங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் நான் க்ரீன் பார்ட்டும் ஒயிட் பார்ட்டும் ரெண்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பூண்டு 4 to 5 எடுத்துக்கங்க, நல்லா கொஞ்சிருங்க. 2 முட்டை, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, லைட் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஃபிஷ் சாஸ் 1 டீஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். சமைக்க உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. நம்ம முதல்ல கிராப் பொரிச்சு எடுத்துருவோம், லேஸாக குக் பண்ணி எடுத்துருவோம். அது கொஞ்சம் நேரத்தில் சீ ஃபுட் ஐட்டம்னால கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ கட்டமாக நான் வெட்டியிருக்கேன். ஸோ அது நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். கொஞ்சம் குக் ஆகுனதும் ஒரு பவுலில் எடுத்து போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பவுலில் தனியாக போட்டு வச்சுருவோம். ஓகே, எடுத்து வச்சு பிற்பாடு இப்போ லேசாக எண்ணெய் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா லேசாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம கார்லிக் போட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா பரட்டுவோம். அதை கொஞ்சம் கார்லிக்கை எண்ணெய் கூட ஊற்றிட்டினாக்கா அந்த கார்லிக்கோட எண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். சோறு பரட்டுறதுக்கு நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. கார்லிக் நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் பார்ட் மட்டும், அந்த ஒயிட் போர்ஷன் நம்ம தனியாக ஒதுக்கி வச்சதில்ல ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ அது மட்டும் நம்ம போட்டு இந்த இதோட போட்டு தாளிப்போம். ஓரத்தில் ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சுட்டு 2 முட்டையை போடுவோம். 2 முட்டை வேக விடுவோம். முட்டை ஃபுல்லி குக் பண்ணாமல் ஆஃப் குக் பண்ணால் போதும். ஓகே, இப்போ முட்டை ஒரு லெவல் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். எடுத்து வச்சுருந்தேன் இந்த குக் பண்ணி வச்சுருந்தீங்களே, ஸோ அந்த ரைஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். நான் சுட ஒரு பானையில் போட்டு வச்சுனால அது கொஞ்சம் அப்படியே கிராஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விடுவோம். உடச்சி விட்டு நல்லா கிளறி விடுவோம். உப்பு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு. அப்புறம் நீங்கள் பத்தலைனாக்கா நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் என்ன செஞ்சேன், நான் கரண்டியில் எடுத்து அப்படியே போடாமல் லேஸாக அங்கங்கே தீவி விட்றேன். நம்ம கரண்டியில் போட்டால் அந்த உப்பு ஒரே இடத்துல நிற்கும். அதனால தான் லேஸாக எடுத்து நான் தீவி விட்டேன். ஃபிஷ் சாஸ் 1 டீஸ்பூன். ஸோ இந்த மாதிரி டைமில் அடுப்பை மெதுவாக வச்சுருங்க, இல்லைனாக்கா ஆஃப் பண்ணிடுங்க. லைட் சோயா சாஸ் 1 டீஸ்பூன். ஒயிட் பெப்பர் டேஸ்ட்க்கு கொஞ்சமாக போடுங்க. 1 டீஸ்பூன் சுகர். பொதுவாகவே தாய் ஃபுட்டில் சுகர் இல்லாத சமையல் இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையில்லைனாக்கா அது அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கிளறி விடலாம், எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி. இந்த டைமில் நீங்கள் அப்படி அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. நல்லா கிண்டி விடணும். சோறு நல்லா ஈவனாகிடுச்சு, நல்லா குக்காகவும் ஆயிடுச்சு, சரி சமமாக இருக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கிராப் ஸ்டிக்கு இருக்குல்ல, நம்ம வெட்டி சமைச்சி வச்சுருந்தாலும் அந்த கிராப் ஸ்டிக்கை போட்டுக்குவோம். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த க்ரீன் பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இலையும் போடுவோம். போட்டு நல்லா கிண்டி விடுவோம். அவ்வளோதான்.
நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து கிராப் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸில் வந்து நான் மிளகா எதுவும் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் சைட்டில் வந்து மிளகா வெட்டி கிச்சா போட்டு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படி உங்களுக்கு சம்பல் இந்த மாதிரி பிளாச்சன் சம்பல் வந்து தை ஸ்டைலில் நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்தேன், நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாக்கா ஸோ அதை கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்கும். பிளாச்சன் சம்பல் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நேரம் பிடிக்காது. ஜஸ்ட் நம்ம ஜாமாவை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறது தான். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நியூ ரெசிபியில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகே, பபாய், ஹேவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ ஆல், ஹாப்பி குக்கிங்.